ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபன் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஆனியன் ஷாம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியன் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதோட தோலுமே நமக்கு தேவைப்படும். அது ஏன் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இதோட இன்னும் கொஞ்சம் நான் வெங்காயத்தோல் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம போட்டோம் பார்த்திங்களா தோல், அதனால தான் இந்த ஜூஸ் பிங்க் கலராக இருக்குது. நம்ம இந்த ஷாம்பில் எந்த விதமான கலருமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த கலர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 70 mlக்கு ஆனியன் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணதை எடுத்துக்கோங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோகோ குளுக்கோசைட் ஒரு 20 mlக்கு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண உடனே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா pH லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். கலர் திரும்ப பழைய மாதிரி நார்மலாகவே ஆகிடும். டென் mlக்கு கிளிசரின் எடுத்துகிட்டு அதில் ஒரு ml ஜாந்தம் கம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஷாம்புவோட திக்னஸ்க்காக ஜாந்தம் கம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஜாந்தம் கம்மையும் அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாந்தம் கம் உடனே டிசால்வ் ஆகாது. அதனால் அது ரொம்ப நேரம் ஆகும், வெயிட் பண்ணணும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் கவர் பண்ணி வச்சிடுறேன். நான் நைட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஆனால் காலையில் தான் ஜாந்தம் கம் ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகியிருந்தது. பாருங்கள் இப்போ ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த விதமான கலருமே நம்ம ஆட் பண்ணல. ஆனால் எவ்வளோ அழகாக பிங்க்காக இருக்குது பாருங்கள். சிம்பிளான ஆனியன் ஷாம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நுர வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.